அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 9/5/2025. துவாதசி திதி மதியம் 2:56 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி அஸ்தம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:09 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள். அமிர்த யோகம் நள்ளிரவு 12:09 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரனும் கேதுவும், மீனத்தில் சனி பகவானுடன் சுக்கிரனும் ராகுவும், மேஷத்தில் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, வியாபாரம் தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, வங்கி கணக்கு தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உறவு என்பது ஊஞ்சல் மாதிரி. அது சிலரை தாங்கும், சிலரை கீழே தள்ளிவிடும். ஆனால் நட்பு என்பது பூமி மாதிரி. அது எல்லோரையும் தாங்கும். ஆமாங்க, அதனால தாங்க உறவுக்காரங்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுகாதிபதியாகிய அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, ஏற்கனவே நீங்கள் முன்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு செய்கிறது, அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாகவே இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது சம்பந்தமாக அதிகாரிகளை போய் பார்த்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் பேங்க் லோனுக்கும் இன்னைக்கு முயற்சி பண்ணலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. புதுசாக சில வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. வேறு மொழி பேசுகிற வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. நல்ல பொறுப்பான வேலையாட்கள் வேலைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகாரிகளே உங்களை அழைத்து சில முக்கிய ஆலோசனை நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. என்றாலும் 7.5 சனியில் விரயச்சனி தொடங்கி இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறதாங்க நல்லது. நாம் இவ்வளோ நியாயமாக நடந்துக்கிட்டாலும் கூட நம்மளை பற்றி யார் யாரோ ஏதோ பேசிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, முட்களும் கற்களும் நெருடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அதன் பாதையில் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஆமாங்க, இதுதாங்க உலக நியதி, இதுதாங்க இயற்கை நியதி, இதுதாங்க இறைவன் விதித்த வழி. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், மனக்கலக்கங்களும் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வெற்றியும் வரும், அதே நேரத்தில் பணங்காசும் வரும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாங்கிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கைங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் சிரித்த முகத்துடன் பழகி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவுகள் தான் இருந்துன்னு இருக்குது, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வந்துட்டால் பரவாயில்ல, அதுக்கான வழியும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சந்திரனுடன் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பிள்ளைங்க பொறுப்பாக இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டு வராங்க, அவங்களுக்கும் வயசு ஏறிக்கிட்டே வருது. காலாகாலத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம நல்ல விதத்தில் செய்தாகணும். அதுக்கான வசதி நம்ம கையில் இருக்குதா, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது சேமிக்க ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சனி பகவானும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வருங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் எல்லாமே அறிமுகமாகுவாங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தை அக்கறை காட்டுங்க. அம்மா ஏதாவது கோபத்தில் சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. தாய் வழி உறவினர்களால் இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைய தினம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கடுமையான போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வருங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், அதையும் தாண்டி உங்கள் உழைப்பால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ வாடி நின்ற போது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறவாதே. ஆனால் நீ தேடி சென்று உதவி கேட்டும் உதவாதவர்களையும் ஒருபோதும் மறக்காதே. ஆமாங்க, இந்த 2 பேரையுமே நம்மால் மறக்க முடியாதுங்க. தானாக என்ன வேணும் அப்படின்னு கேட்டு உதவுனவங்கள நீங்கள் இதயத்துக்குள்ளேயே வைத்து வணங்கி கொண்டிருக்கீங்க. ஆனால் போய் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கூட கொஞ்சம் கூட மனமிறங்காமல் அப்படியே உங்களை ஒதுக்கி தள்ளினாங்க இல்லைங்களா, அவங்க முன்னால் நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, வெற்றிகரமாக சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் சேர்ந்து ஏதாவது சொத்து வாங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாமே ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற முனைப்பும் அப்படிங்கிற எண்ணமும் அடிமனசுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். தொழிலெலாம் தொடங்கணும்னா அது ரொம்ப பெரிய வேலை, நம்மெல்லாம் ஜெயிக்க முடியுமா, அதுக்கெல்லாம் பெருசாக முதலீடு வேணும் அப்படின்னு நினைக்காம ஏதோ கையில் இருக்கிறத வச்சு தொடங்குவோம், அப்புறம் பார்த்துக்கலாங்கிற தைரியமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துங்க, அக்கறை காட்டுங்க, அன்பாக பேசுங்க அவங்கக்கிட்ட.
சொன்னதையே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க அடிமனசில் என்னெல்லாம் தேங்கி இருக்குதோ அதை உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துவாங்க, அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களும் திடீர் யோகங்களும் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, எல்லோருடைய வலியையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை தெரிந்து கொண்டாலே அதுவே போதுமானது. ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் எந்த வகையிலுமே தொந்தரவு தரக்கூடாது. அடுத்தவங்க கஷ்டங்களுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. எப்படி பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு கஷ்டங்களை நாம் தரக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையில் சென்று கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் முடிந்தால் உதவுவோம், இல்லை என்றால் உபத்திரவம் கொடுக்காமல் ஒதுங்கி விடுவோங்கிற கொள்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. குறிப்பாக குரு பகவானுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சுமூகமாக பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய உயர்கல்விக்காக என்ஜினியரிங் காலேஜ் அல்லது மற்ற கல்லூரியில் முன்கூட்டியே போய் நாம் பேசி பார்ப்போம், அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு பிள்ளைங்க கேட்ட பாடப்பிரிவில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஒரு சிலர் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான சூழல் இருக்குது. வரன் வீட்டார் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஏன்னா லாபஸ்தானம் வலுத்து இருக்குது. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால் திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் நீச்ச கதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு இனம் தெரியாத சின்ன சின்ன மனக்கவலைகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம். ஆனால் தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தால் அது பெரும் ஆயுதம். ஆமாங்க, புத்தகம், அறிவார்ந்த புத்தகங்கள் எத்தனையோ இருக்குதுங்க. அது சும்மா புரட்டிட்டு இருந்தோம்னா அது ஒரு காகிதம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த புத்தகங்களை படிக்க நாம் ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் வாசிக்கும் பழக்கத்தை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சாமர்த்தியமாக பேசி சில முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க.
அதே மாதிரி பெரியோர்கள், பெற்றோர்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைய தினத்தில் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேசம் நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிட்டு இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் அதிகமாகுங்க. தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். மூத்த அதிகாரிகள் ஆதரவாக இன்னைக்கு பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கிறதுனால அதிகமாக யார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்க வேண்டாங்க. அதே மாதிரி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தும் போட்டு ஏமாந்துடாதீங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட உங்களை பற்றிய ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலும் போதித்தால் புரியாது, பாதித்தால்தான் புரிய வரும். ஆமாங்க, அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அண்ணா அக்கா எல்லாருமே புத்திமதி சொல்லுவாங்க, அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எதுவுமே புரியாதுங்க. ஆனால் நாம சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அப்புறம் அதுலேருந்து சில படிப்பினைகள்லாம் தெரிஞ்சுப்போம், கற்றுப்போம் இல்லைங்களா? அந்த அனுபவ பாடம், அந்த அனுபவ அறிவால் அடுத்தவங்களை ஆக்கிரமித்து அறிவுபூர்வமாக யோசித்து பகுத்தறிவால் ஜெயித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் சோர்வாக அசதியாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் வருங்க. ஏதோ அவர் நல்லா தானே நம்மக்கிட்ட அன்பாக பேச வந்தார், நாம் ஏன் இன்றைக்கி இப்படி எரிஞ்சு விழுந்தோன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாருன்னு அர்த்தங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லதுங்க. போகிற போக்கில் அப்படியே பார்த்துக்கலாம்லாம் யோசிச்சுட்டு போய் அப்புறம் அவங்க அங்கே இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளார கஷ்டப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. போகிற வழியில் ஃபியூல் போட்டுக்கலான்னு மறந்துட்டு அப்புறம் போய் நடுவில் நிடக்கூடாதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது பழசெல்லாம் குத்தி காட்டி பேசுகிறாங்கன்னா சரி, ஜென்ம ராசிக்கு உள்ளார, அதான் ராசிக்குள்ளார சந்திரன், அது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால அதனால் வரக்கூடிய பாதிப்பு இதுதான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்றது, தயிர் சாதம் தானமாக கொடுக்கறது அதெல்லாம் ஒரு பரிகாரம் தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சல், டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, பிடிக்காதவரை பிடித்து வைத்து வாழ வைப்பது துன்பமாகும். பிடித்தமானவருடன் சண்டை சச்சரவு இல்லாமல்
அன்பாக பேசி வாழ்வது இன்பமாகும். ஆமாங்க, அதனால தாங்க உங்களை யாருக்காவது பிடிக்கலன்னா நீங்கள் ஓரமாக ஒதுங்கிப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்துங்கங்க, என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சிக்கு இடையூறாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. திடீர்னு பழைய நண்பர் வருவார், அவர் மூலமாக சில சின்ன செலவுகள் இருக்கும். அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, அவங்க மூலமாகவும் செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் வீடு ரொம்ப கலகலப்பாகவே இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான சில கோவில்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க, பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சுப செலவுகள், நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வலிமை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சில முக்கியஸ்தர்களையெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. புதுசாக வேறு ஏதாவது முயற்சிகள்லாம் செய்வோம், குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் வழி இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம், பிளான் அப்ரூவலுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குதுங்க. இருந்தாலும் போட்டிகளை கண்டு ஒரு பயம் வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன்னை ஒருவர் குறைத்து பேசும் பொழுது அமைதியாக இரு, அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும் பொழுது நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு, அது உன் விவேகம். ஆமாங்க, நம்மளை மட்டம் தட்டி பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்கள கூட நம்ம நம்பிடலாங்க. ஏன்னா அவங்க நேரடியாக நம்மளை எதிர்க்கிறாங்க, அவங்கள எப்படி நாம் சமாளிக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய வருங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை புகழ்ந்து உசுப்பேத்தி நம்மளை அப்படியே கொஞ்சம் மறைமுகமாகவே காயப்படுத்துவாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட தாங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால தாங்க கும்பிடும் கைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரனும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிற விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் சேருங்க. அதே மாதிரி பிள்ளைகள் அவங்க பொறுப்பாக நடந்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வருங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, இதெல்லாமே சர்வசாதாரணமாக லாபகரமாக முடியுங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ராசிநாதன் செவ்வாய் அதே போல் நீச்சகதியில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்னதாக ஏதாவது முதுகுவலி, தலைவலின்னு இருந்துகிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் இல்லாமல் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு, பணவரவு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றுமே சண்டையே இல்லாத சமாதானம்தான் வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. எதுக்காக சண்டை போடுவான, அப்புறம் ஏன் சமாதானமாக பேசுவான, சண்டையே இல்லாமல் சந்தோஷமாக இருந்துடலாங்கிற நற்சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. சகோதரங்கள் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சங்கடப்பட்டுருக்கீங்க. இன்றைய தினம் அவங்களும் உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில், உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதை தரக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் திடீர் நிகழ்வுகள், அதாவது சந்தோஷ நிகழ்வுகள் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர்றது, அல்லது மகனுக்கு வேலை நல்ல நிறுவனத்தில் கிடைக்கிறது, அதற்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு உத்தியோகத்தில் சின்ன சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், அதாவது திருமணம் அது போன்ற விசேஷங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை, நினைத்ததும் விதைத்ததும் விளைந்தே தீரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏதோ 4 நல்லது பண்ணிட்டு ஒரு கெட்டது செய்தோம்னா அந்த 4 நல்லது இந்த ஒரு கெட்டதை சரி செய்தணும்லாம் நினைக்காம எப்பொழுதுமே எல்லோருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே ஒருபோதும் கெட்டதெல்லாம் செய்யாமல் நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக முடியாத பல விஷயங்கள் இனிமேல் ஒன்றா நிறைவேறத்துக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தும் பார்க்காம போனவங்கள்லாம் வலிய பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் உங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவராக இருக்கிறவர் செவ்வாங்க. அப்படிப்பட்ட பாதகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை நேருக்கு நேராக உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால 7.5 சனி முடிஞ்சுதா முடியலையா அப்படின்னு ஒரு சந்தேகமே வர்ற அளவுக்கு எதை தொட்டாலும் கொஞ்சம் தடங்களாக இருக்குது. எங்கே போனாலும் சிலர்லாம் நம்மளை பார்த்த உடனே கோவப்படுறாங்களே, நாமும் சிலரை பார்த்த உடனே கோவப்படுறோமே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மாற வேண்டிய சூழல் இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல இடம் வாடகைக்கு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன நெருக்கடிகள்
அதெல்லாம் சரியாகி உயரதிகாரிகளோட நெருக்கமும் உண்டாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சந்தோஷத்தில் கைகுலுக்கும் 5 விரல்களை விட கஷ்டத்தில் கண்களை துடைக்கும் ஒரு விரலே மிகவும் சிறந்தது. ஆமாங்க, எப்பொழுதுமே கஷ்டப்பட்ட காலத்தில் கொஞ்சம் உதவி செய்தவர்களை கூட காலமெல்லாம் மறக்காமல் நன்றி உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி வந்து சேருங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரிகள் ஏதாவது போய் பார்க்கறது, அது மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் போய் வரலாம், சந்திக்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கு அதற்கான முயற்சிகளில் இறங்கலாங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் மற்றவங்க விஷயத்தில் அதிகமாக மூக்க நுழைச்சிக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் இருக்கும். கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு திருப்தியும் சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தில் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, பார்ப்பதற்கு கண்களை கொடுத்த இறைவன் பார்க்காமல் இருப்பதற்கு இமைகளையும் கொடுத்திருக்கிறான். இரண்டையும் சரியாக பயன்படுத்துபவர்களே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எதை நாம் உன்னிப்பாக கவனிக்கணும், எதனால் நாம் கவனம் செலுத்தணுமோ அதில் கவனம் செலுத்துவீங்க. எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எப்பொழுதுமே நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்கறதில்ல. இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்க்குறாருங்க. அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும், எதிர்ப்புகள் விலகும், எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஆனாலும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதெல்லாமே இன்றைக்கி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவானுடன் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வீணாக மற்றவர்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம்.
கையெழுத்து எதுலையாவது போட்டு சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இருக்கிறதானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக பேசுகிறதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாருக்கும், பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இது மாதிரி நாம் நடந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் போல் தெரியுதே அப்படின்னு சில விஷயங்களை இன்றைய தினத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அவங்களோட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.